பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல குறிப்பா எஃப்ஜே மற்றும் பார்வதிக்கு தீவிரமாகுது மோதல் அப்படின்னு. ஊ ஆர் யூ, என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் மட்டும் எல்லார பத்தியும் பேசலாம், அவங்களுக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்குது இல்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எண்டிங்ல தோணுச்சு. அப்படி என்ன ப்ரோமோல நடந்திருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணுங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கேஸ் முடிஞ்சிருக்கு. அது நம்ம ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு டவுட் என்னன்னா, அது பார்வதி பக்கம் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது அந்த கேஸில். அப்போ என்ன பண்ணுறாங்க, எஃப்ஜே சொல்கிறான், ஐயா கோர்ட்டில் யாருமே டெக்கோரம்லாம் ஃபாலோ பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெக்கோரம் யாருமே, ஸோ இதில் டிக்னிட்டி டெக்கோரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோர்ட்டில் அப்படின்றத பிக் பாஸ் ஒரு லைனே அண்டர்லைன் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து செயல்படுங்க அப்படின்றத சொன்னார். நேத்தே கோர்ட்டோட டெக்கோரமை மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணல. சிரிக்கிறது, கத்துறது, கை தூக்குறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நேத்தே நடந்துச்சு. அதைத்தான் இன்னைக்கும் நடந்திருக்குது போல. அதை தான் சொல்றேன், யாருமே இன்னைக்கு டெக்கோரம் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. ஒரு பக்கம் அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் பண்றாங்க. ஓகே, என் கேஸ் பாத்தீங்களா, தட் இஸ் ஹவ் இஸ் ஐ மீன் தட் ஹவ் இஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பாக்குறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன பண்றான், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எஃப்ஜே சொல்றா போல. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோடனே யாருமே டெக்கோரம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு, அதை யாருமே கத்தி கித்தி பேசிட்டு இருக்காங்கன்றத அவன் மீன் பண்றான். பொதுவா டெக்கோரம் யாருமே ஃபாலோ பண்ணலன்ட்டு. அதுக்கு பார்வதி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து, அவன் அப்படிதான் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி. மேடம் இப்பதான் வந்து ரெண்டாவது கிளாஸ் படிக்கிறாங்க போல இருக்கு. இவங்க மட்டும் 8th கிளாஸ் 5th கிளாஸ் 6th கிளாஸ்ன்னு வாங்க. இவங்க இது பண்றது வந்து இதுக்கு பேர் என்ன, பிராண்டிங் கிடையாதா? 8th கிளாஸ் அப்படின்றது பிராண்டிங் கிடையாதா? புரியலையே. உங்களை ஒரு விஷயத்த சொன்னா பிராண்ட் தப்புன்னா நீங்க மட்டும் 8th ஸ்டாண்டர்ட் எப்படிங்க சொல்லலாம்? அப்ப நீங்க வந்து யூகேஜி குழந்தைன்னு இல்லாம குழந்தைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, இது பண்ண தெரியாதுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அப்ப சொன்னா சும்மா இருப்பீங்களா? என்னது இது? ஸோ இது வந்து நாட் அக்செப்டபிள். அவன் பொதுவா வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க ஓவரா ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மொதல் விஷயம். அடுத்து வந்தான் திரும்ப வந்தான் எஃப்ஜே. என்ன இது, என்ன இப்ப பண்ற ஆக்ஷன் என்ன? இதுதான் என்ன ஆக்ஷன்? என்ன லவ் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டான் பாருங்க. தரமான போர்டு. உண்மைதானே, லவ் பண்ணதால தானே பனிஷ்மெண்ட்டே வந்துருக்குது. அடிச்சா, நான் சொன்ன பாயிண்ட் அடிச்சாங்க எஃப்ஜே. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் பண்ணி தான் சுத்திட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக் ஆஃப் பண்ணிட்டு, எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக் ஆஃப் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணியா இல்லையா? நான் வீடியோவே போட்டிருப்பேங்க. காதல் ஏய் பார்த்து நம்ம லவ் பண்ணுவோம், அங்க விக்ரம் பார்த்துட்டு இருக்கான், பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுறது. இப்படிலாம் பேசுறது பண்ணிட்டு இதுல வந்து நாங்க வந்து நல்லவர்கள், லவ் பண்ணவில்லை அப்படின்ற மாதிரி உருட்டுன்னு உருட்டுறது. ஆக்சுவலா லவ் இல்லை, அது வேற சொல்லணும். சரி விடுங்க. மைக்கை மறைச்சு பேசலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறான். ஸோ இப்போ கூட மைக்கை மறைச்சிட்டு லவ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, லவ் தானே பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போடுறாங்க. கரெக்ட். இப்போ லைவ்ல அதை பேஸ் பண்ணி ஒரு சம்பவம் நடந்தது. 2 பேரும் பேசாம இருங்கன்னா கூட பேசாம இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஸோ லவ் பண்ணல, நான் தான் உன்னை லவ் பண்ணல, பேசாம இரு, நான் தான் உன்னை லவ் பண்ணல, பேசாம இரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது. ஸோ அதை பண்ணாங்க தானே. எஃப்ஜே இந்த பாயிண்ட் போட்டேன், அதை டிஃபெண்ட் பண்ண சொல்லுங்க முடிஞ்சா. பார்வதியால அதை முடிஞ்சா டிஃபெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ மைஃபை மறைச்சிட்டு எதுக்கு தனியா பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்ப லவ் தானே பண்ணிருந்தீங்கன்ற மாதிரி சொல்றான். அப்ப அதானே பண்ற, அது ஒரு கண்டென்ட் தானே நீ எடுத்துட்டு போறன்ற மாதிரி ஓப்பனா அடிச்சிருக்காப்ல. உடனே இது வந்து பார்வதி காண்டாயிட்டு என்ன பண்றாங்க, எஃப்ஜே வந்து கொஞ்சம் திமிரா தான் பேசுறான். அது இல்லைன்னு சொல்லல, அவனோட ஆட்டிடியூட் திமிரா தான் பேசுறான். உடனே வந்து வெளியே வந்து என்ன பண்றாங்க, பார்வதி அவன் வந்து லாஸ் பண்ணிட்டான்ல, அவன் தோத்துட்டு இருக்கான் போல, எஃப்ஜே வந்து தோத்துட்டு இருக்கான். அதுவும் சபரி கிட்ட சொல்றாங்க. ஸோ ஹி இஸ் ட்ரைங் டு புல் வேர்ட்ஸ் ஃப்ரம் மீ. ஸோ அவர் என்னன்னா வார்த்தையை புடுங்குறாராம், பார்வதி வாயிலிருந்து வார்த்தையை புடுங்க ட்ரை பண்றான். ஸோ இது இவன் இங்க என்ன பண்றான் பாத்தியா, என்ன வேணும்னு பண்றான் பாத்தியா? ஊ ஆர் யூ, எப்படி ஊ ஆர் யூ டெல் தட், என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா, நீ ஏன்டா இப்பெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. அதைத்தான் நானும் கேட்கறேன். ஸோ நீங்க அவன் வந்து உன்னை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நீங்களும் மத்தவங்களை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது உங்களால முடியாது. நான் பேசுவேன், கருத்து என் சுதந்திரம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப அது அவங்க கருத்து, அவன் சுதந்திரம். அதுல தப்போ ரைட்டா இருக்கும் மக்கள் டீல் பண்ணிக்க போறாங்க. நீங்க சொல்ற டைலாக் தான். ஸோ அது என்னங்க, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மக்கள் வந்தா தக்காளி சட்னியா? உன்னை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா நீ அவனை பத்தி பல விஷயங்கள் பேசலாமா, சொல்லலாமா? அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க மக்களே. ஸோ பார்வதிக்கு வந்தா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குலாம் வந்தா அநியாயம் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி பார்ப்பாங்க. அது ஒரு கேஸ். அவன் பார்க்கறத சொல்றான், நீங்க தான் பார்க்கறத பல விஷயங்கள் பல விதமா சொல்றீங்கல்ல, அப்போ உங்க கண்ணோட்டத்தில் ஒரு விஷயம் வேற மாதிரி தெரியுது, மற்றவங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு மாதிரி தெரியுது இல்ல. அவன் பார்த்ததை சொல்றான், நீங்க பண்ணாத ஒண்ணு சொல்லியே நீங்க தானே சொல்றீங்க. இது வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம்னு பிக் பாஸே ரூல் புக்ல கொடுத்துருக்காரு. அந்த ரூல் புக்ல கொடுத்தது நீங்க தான் இந்த ஒரு கம்ப்ளைண்டே எடுத்து போய் வச்சீங்க. அதை வச்சுதான் அவன் கேள்வி கேட்டா என்ன தப்பு அப்படின்றது கேட்கிறேன். பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நான் நல்லவன், கேமர் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வாங்கிக்க ட்ரை பண்றாங்க.
தட் இஸ் நாட் குட். அதுல அவன் சொன்ன பாயிண்ட் உண்மைதான். மைக்கை மறைச்சு பேசுனீங்க, பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கலாமா? 2 பேரும் பேசாம அது வாங்குறதுக்காக ரெடியா இல்ல. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஸோ இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஒஸ்டா தான் போயிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, அதை அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். ஸோ எஃப்ஜே இந்த இடத்துல கேட்ட கேள்விகள்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அதுல வார்த்தை விட்டது யாரு? பார்வதி 8th ஸ்டாண்டர்ட்ன்ற வார்த்தையை விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் அவன் என்கிட்ட பேசுறதுக்குன்ட்டு அதை தைரியமா எஃப்ஜே கிட்ட போய் கேசு. எதுக்கு உட்காந்து எஃப்ஜே சபரி பின்னாடி பேசிட்டு இருக்க? அவன் மூஞ்சி முன்னாடி போய் கேள, அவன் உன்னை வச்சு செய்யறானா இல்ல நீ அவனை வச்சு செய்யறான்னு பார்ப்போம். எதுக்கு பார்வதி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ டைரக்டா யூ கோ அண்ட் அட்ரஸ் டு எஃப்ஜே அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.